டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 169. விஜயேந்திரர் ருத்ரனை கிண்டல் செய்வதை பார்த்து அனைவரும் சத்தமாக சிரித்தனர். அனன்யாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதைக் கண்டு எரிச்சலான ருத்ரன், போதும் தாத்தா, இவ்ளோ சத்தமா ட்ரம்ஸ் வாசிச்சா அப்புறம் உங்க கொள்ளு பேரன் அப்படியே திரும்பி அந்த தாத்தா வீட்டுக்கு போயிட போறான் என்று சொல்ல, அதை கேட்ட அனன்யா திகைத்துப் போய் ருத்ரனின் வயிற்றில் வேகமாக குத்தி அவனை அமைதியாக இருக்கச் சொல்லி முறைத்து பார்த்தாள். ருத்ரன் சொன்னதற்கு எங்கே விஜயேந்திரர் வருத்தப்பட போகிறாரோ என்று பயந்த அனன்யா விரைவாக அவரிடம், அவரு அந்த அர்த்தத்துல சொல்லல தாத்தா, அது என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் ரோஹன் குறுக்கிட்டு, அண்ணி, நீங்க எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்ல என்று சொன்னவன் பிறகு எல்லாரையும் பார்த்து, ஏய், நம்ம அண்ணி வந்துட்டாங்க, நம்ம அண்ணி வந்துட்டாங்க என்று உற்சாகமாக கத்தினான். ரோஹன் சொன்னதை கேட்டதும் அனைவரும் புன்னகைத்து நடனமாட அனன்யா வெட்கத்தில் புன்னகைத்தாள். உடனே விஜயேந்திரர் முன்னால் வந்து, எல்லாரும் அமைதியா இருங்க, என் பேத்திய யாரும் தொந்தரவு செய்ய வேணாம், அவளை எந்த வேலையும் செய்ய விடாம முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கோங்க, இனிமே அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று எச்சரிக்கையுடன் சொன்னார். விஜயேந்திரர் இந்த வார்த்தையை கம்பீரமாகச் சொன்னதும் ருத்ரன் அமைதியாக தலையை அசைத்தான். பிறகு அவர் ஒரு வேலைக்காரனை அழைத்து பூசணிக்காயை வைத்து திருஷ்டி சுத்த சொன்னார். வேலைக்காரனும் சரி என்று சொல்லி இருவரையும் ஜோடியாக நிற்க வைத்து திருஷ்டி சுத்தினான். பிறகு ரோஹன் முன்னால் வந்து விஜயேந்திரர் போல நடித்துக்கொண்டே ஜிம்மிலிருந்து எடுத்து வந்த டம்பிள்ஸை அவள் முன் தூக்கி கட்டினான். அவனது செய்கைகளைக் கண்ட ருத்ரனும் அனன்யாவும் குழப்பமான முகபாவத்துடன், என்ன செய்ற ரோஹன் என்று விசாரிக்க, ரோஹன் டம்பிள்ஸ் தூக்கிக் கொண்டே, நானும் நம்ம தாத்தாவும் இப்படிதான் ஸ்ட்ராங்கா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றோம் என்று சொன்னான். இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியமாக விஜயேந்திரரை பார்க்க, ரோஹன் உடனே சிரித்துக்கொண்டே, அப்போதான் எங்க அண்ணியையும் குட்டி பாப்பாவையும் பாதுகாக்கிற சக்தி கிடைக்கும், பாருங்க எங்களோட சக்திய என்று மீண்டும் டம்பிள்ஸை தூக்கி காட்டினான். ரோஹனின் விளக்கத்தை கேட்டதும் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ரோஹனை நினைத்து சிரிப்பதா அல்லது அழுவதா என்று குழம்பிப் போனார்கள். ரோஹன் பிறகு அந்த டம்பிள்ஸை வேலைக்காரனின் கையில் கொடுக்க, பாவம், அவன் அதை பிடிக்க முடியாமல் கீழே விழுந்தான். அதை பார்த்த ரோஹன் பெருமிதத்துடன், எனக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு பாருங்க என்று சொல்லிவிட்டு அனன்யாவை பார்த்து கைகளை விரித்து, அண்ணி, நான் உங்களை எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று சொல்லி நெருங்க, ருத்ரன் உடனே அனன்யாவை தன் பக்கமாக இழுக்க, ரோஹனின் நெற்றியில் ஒற்றை விரலால் அழுத்தி அவனை தள்ளி, ரோஹன், தூரத்திலிருந்தே உங்க அண்ணிய உன்னால பார்க்க முடியும்ல என்று கூறினான். இதை கேட்ட ரோஹனின் முகம் தொங்கிப் போனது. அதை பார்த்த அனன்யா ருத்ரனின் கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நகர முற்பட, ருத்ரன் அனன்யாவின் கையை பிடித்துக்கொண்டு, இப்ப நாம உள்ள போலாம், நீ ரொம்ப நேரம் நிக்கிறது நல்லதில்ல என்று சொல்லிவிட்டு முன்னால் நடக்க, ஆகாஷ் அவனை தடுத்து நிறுத்தி, ஒரு நிமிஷம் ருத்ரன், உன்னால இப்போதைக்கு உள்ள வர முடியாது என்றார். ஆகாஷ் அவர்களை நிறுத்தியதும் ருத்ரனும் அனன்யாவும் குழப்பத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். உடனே ஆகாஷ் சிரித்துக்கொண்டே முன்னால் வந்து அனன்யாவின் தலையில் கை வைத்து, முதல் தடவை என் மருமக இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவளை யாரும் சரியா வரவேற்கல, சரியான சடங்கும் செய்யல, அதனால இப்ப எல்லா சடங்கையும் செய்ய நினைச்சோம் என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் திரும்பி சக்தி என்று அழைத்தார். சக்தி பெயரை கேட்டதும் அனன்யா முன்னால் நிமிர்ந்து பார்க்க, சக்தி சிரித்துக்கொண்டே நடந்து வந்து, வெல்கம் அக்கா, உங்கள மறுபடியும் பார்த்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். அனன்யா கண்களை சிமிட்டி ஆமாம் என்று சொன்னதும் தனுஷ் ரோஹனின் தலையை தட்டி, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அன்பான கொழுந்தனார்தான் என்றான். சூர்யா உடனே பின்னாலிருந்து ரோஹனின் தலையை தட்டி, எது, இதெல்லாம் நீதான் செஞ்சியா என்று அதட்ட, சூர்யா சொன்னதை கேட்டு முகம் சுளித்த ரோஹன் அமைதியாக, அனன்யா சிரித்தபடி முன்னால் நடந்து வந்து ரோஹனின் கன்னத்தை அன்புடன் தட்டி கொடுத்து அனைவரையும் பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க, உங்க எல்லாரையும் நானும் ரொம்பவே மிஸ் பண்ணேன், உங்களை தவிக்க விட்டு போனதுக்கு ரொம்ப சாரி என்று சொன்னாள். அதை கேட்ட ஆகாஷ் உடனே, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அனன்யா, நீ தனியா நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், உனக்காக தான் நாங்க எதுவுமே செய்யல, அதனால நடந்ததை மறந்துட்டு உன்னோட புதிய வாழ்க்கைய தொடங்கு என்றார். ஆகாஷ் சொன்னதை கேட்ட அனன்யா கண்கள் கலங்கியபடி அவரை பார்த்து சரி என தலையசைத்தாள். பின்னர் சூர்யா அனன்யாவின் கையை பிடித்து, நாம எல்லாருமே ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிப்போம், அதுவும் எல்லாரும் இந்த சூர்யா ஸ்டைல்ல செய்வோம் என்று சொல்லி அனன்யாவை தன்னுடன் அழைத்து வந்து ட்ரம்ஸ் வாசிக்கச் சொல்லிவிட்டு அனன்யாவை தன்னுடன் டான்ஸ் ஆடச் சொல்லி கட்டாயப்படுத்தினான். அனன்யாவும் அவர்கள் மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடினாள். மேலும் அனைவரும் கையோடு கைகோர்க்கச் சொல்லி சைகை காட்டினாள்.
ருத்ரனை தவிர மற்ற அனைவரும் அனன்யாவுடன் சேர்ந்து அவளுடன் டான்ஸ் ஆடினார்கள். அனன்யாவை இப்படி பார்த்த ருத்ரன் வருத்தமாகி அவளை தடுக்க முன்னால் நடந்து வந்தான். ஆனால் அனைவரும் அவனை அவர்களுடன் டான்ஸ் ஆட வற்புறுத்தத் தொடங்கினார்கள். ஆனால் ருத்ரன் எப்படியோ அனன்யாவின் கையை பிடித்து பக்கத்திலிருந்த பெஞ்சில் உட்கார வைத்தான். அதை பார்த்த அனன்யா சினுங்க. ஆனால் ருத்ரன் அவளது உடல்நிலையை கருத்தில் கொண்டு எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. அதனால் ருத்ரன் அவளை கோபமாக முறைத்துப் பார்த்து அமைதியாக உட்காரச் சொன்னான். இதற்கு மேல் அனன்யா அவனிடம் எதுவும் சொல்ல முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். மேலும் தனக்கு முன்னாடி அனைவரும் நடனமாடுவதை பார்த்து எல்லா கவலைகளையும் மறந்து ரசிக்க ஆரம்பித்தாள். இன்று அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர். இந்த தருணம் அவளது வாழ்க்கையில் மிகவும் வித்தியாசமான தருணம். சூர்யாவும் ரோஹனும் வீட்டுக்குள் வரும் வரை நடனமாடிக்கொண்டே இருந்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு அனைவரும் சோர்வடைந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தனர். சக்தி அனன்யா வயிற்றில் கை வைத்து குழந்தையின் அசைவை உணர முயன்றாள். அவள் எதிர்பார்த்தபடி குழந்தை உதைத்ததும் சக்தி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, அக்கா, குழந்தை உதைச்சத நான் ஃபீல் பண்ணேன் என்றாள். அதை கேட்ட ரோஹன் உற்சாகமடைந்து, நானும் பார்க்கப் போறேன் என்று சொல்லிவிட்டு மிகவும் உற்சாகமாக அனன்யா அருகில் வந்து அவள் வயிற்றின் அருகே தலை சாய்க்க, ருத்ரன் உடனே ரோஹனின் தலையை விரலால் பின்னோக்கித் தள்ளி அவன் தலையில் ஒரு குட்டு வைத்தான். ருத்ரன் கொட்டியதில் ரோஹன் வலியில் முணங்கிக் கொண்டே தலையை தேய்த்துவிட்டு, ஐயோ அண்ணா, என்ன செய்றீங்க, ரொம்ப வலிக்குது என்றான். அவன் சொன்னதைக் கேட்ட ருத்ரன் மிகவும் அலட்சியமாக, உங்க அண்ணிக்கிட்ட வந்தா கொட்டதான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு விரல் நீட்டி அதட்டியவன், டாக்டர் உங்க அண்ணிய ஸ்பெஷல் கேர் எடுத்து பாத்துக்க சொல்லியிருக்காரு. அதனால நீ இன்னையிலிருந்து அவகிட்ட வர்றத நிறுத்து என்று சொன்னான். உடனே ரோஹன் முகம் சுளித்தபடி, அண்ணா, நான் என்ன செய்ய போறேன், அண்ணி பக்கத்துல வந்தாலே தள்ளி விடுறீங்க என்று பாவமாக கேட்க, உன்னோட குறும்புத்தனத்தை கொஞ்ச நாள் மூட்டை கட்டிட்டு அமைதியா இரு என்று சொல்ல, அதை கேட்ட அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். பிறகு ருத்ரன் அவனை மிகவும் சீரியஸாக பார்த்து, நீ அவ மேலையும் குழந்தை மேலையும் ரொம்ப அக்கறையா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அண்ணி கொஞ்சம் வீக்கா இருக்கா, சோ கவனமா இரு என்றான். ருத்ரன் மிகவும் ஜாக்கிரதையாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பதைக் கண்ட ரோஹன் முகத்தை சுருக்கிக் கொண்டு பின்னால் நடந்தான். ருத்ரன் அனன்யாவை கவனித்துக் கொள்வதையும் அவன் அவளையும் குழந்தையையும் அதிகமாக அக்கறை எடுத்து பாதுகாப்பதையும் பார்த்து ஆகாஷ் மற்றும் விஜயேந்திரர் சிரித்தனர். ஆகாஷ் உடனே ருத்ரனிடம், கவலைப்படாத ருத்ரன், இங்க நாம எல்லாரும் சேர்ந்து அனன்யாவை கவனிச்சுக்கலாம். இந்த வீட்ல பொம்பளை இல்லைன்னாலும் நீயும் ரோஹனும் குழந்தையா இருக்கும்போதே நாங்க எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் விஜயேந்திரரை பார்த்து, அப்பா, என்னப்பா, நான் சொல்றது சரிதானே என்று கேட்க, ஆகாஷ் சொன்னதை கேட்டு பழைய தருணங்களை நினைவு கூர்ந்தவர் புன்னகையுடன், ஆமா ருத்ரன், நீ குழந்தையா இருக்கும்போது நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து கௌசல்யாவுக்கு கிச்சன்ல உதவி செஞ்சது இன்னமும் ஞாபகம் இருக்கு என்றார். ஆகாஷ் உடனே தலையசைத்து, நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க 2 பேரும் 2 தடவை ஸ்வீட் பண்றோம்னு சொல்லி பாத்திரத்தை தீய விட்டு கௌசல்யா கிட்ட திட்டு வாங்கினோம் என்று சொன்னார். அதை கேட்ட ரோஹன் ஆச்சரியமாக கண்களை விரித்து, அப்படியா தாத்தா, அம்மா உங்கள திட்டுனாங்களா என்று கேட்க, ரோஹன் சொன்னதை கேட்ட விஜயேந்திரர் ஆமாம் என்று தலையை ஆட்டினார். பின்னர் வேகமாக பேச்சை மாற்றி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, அன்னைக்கு ஆகாஷ் தான் தப்பு பண்ணான், அவனை காப்பாத்ததான் நானும் செஞ்சேன்னு சொல்லி திட்டு வாங்கினேன் என்றார். அதை கேட்டதும் ஆகாஷ் கோபமான குரலில், என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் திட்டு வாங்கினேன். தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு எல்லா பழியையும் என் மேல போட்டு விட்டுட்டீங்க. அதனாலதான் கௌசல்யா என்னை எல்லா பாத்திரங்களையும் கழுவ சொல்லிட்டா என்றார். அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்த விஜயேந்திரர் எதுவும் தெரியாததைப் போல முக பாவனையுடன், அன்னைக்கு அதெல்லாம் நடந்துச்சா, ஆனா அதுக்கப்புறம் நாம செஞ்ச லட்டு எவ்ளோ நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு என்று கூறினார். அப்போது ரோஹன் வாயில் கை வைத்தபடி, தாத்தா, நீங்க பெரிய ஆளுதான், அப்பவே என்னை விட நிறைய குறும்புத்தனம் செஞ்சிருக்கீங்க என்று சொன்னவன் தன் காலரை தூக்கிவிட்டு, இப்போ தெரியுது எனக்கு இந்த குறும்புத்தனம் எங்கிருந்து வந்துச்சுன்னு என்றான். அவன் சொன்னதை கேட்ட விஜயேந்திரர் தன் கையில் இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி, இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான் என்று கூறினார். உடனே ரோஹன் விஜயேந்திரரின் முகத்திற்கு நெருக்கமாக வந்து, என்னோட அப்பா அல்ல, அவர் அப்பா கிட்ட இருந்து என்று சொல்ல, அதை கேட்ட விஜயேந்திரர் அவனை வாக்கிங் ஸ்டிக்கால் அடித்து, வா ஆகாஷ், எதுக்காக இந்த பொடி பசங்க கிட்ட பேச்சு கொடுக்கணும், நம்ம பேரனுக்காகவும் மருமகளுக்காகவும் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் என்றார். ஆகாஷ் அவர் சொன்னதை கேட்டு தலையசைத்து எழுந்து நிற்க, அதை பார்த்த அனன்யா அவர்களை தடுத்து நிறுத்தி, ஐயோ தாத்தா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதான் வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துப்பாங்க என்றாள். அதை கேட்ட விஜயேந்திரர் தலையை ஆட்டி, இல்லம்மா, இந்த வீட்ல உனக்கு மாமியாரோட அன்பு கிடைக்கலனாலும் உன் தாத்தாவும் மாமாவும் ஒன்னும் குறைச்சலான ஆள் இல்ல,
அதை விட அதிகமான பாசத்தை கொடுக்கறோம். பிறக்க போற இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு என் கையால ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். உனக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்கள தடுக்காத என்றார். அவர் சொன்னதை கேட்ட அனன்யாவால் எதுவும் பேச முடியவில்லை. போகும்போது விஜயேந்திரர் தன் கைத்தடியால் ரோகனை தட்டி, வா ரோகன், நீயும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்று சொல்லிவிட்டு ஆகாஷும் விஜயேந்திரரும் கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அதை கேட்ட ரோகன் அதிர்ச்சியும் குழப்பமுமான முகபாவத்துடன் தன் விரலை தன்னை நோக்கி காட்டி, தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ரோகன், அதுவும் கிச்சன்ல என்றான். உடனே விஜயேந்திரர் திரும்பி ரோகனை பார்த்து, இல்லன்னா வேற என்ன பண்ண போற, இந்த உதவாக்கற பசங்கள போல உட்கார்ந்திருக்கிறத விட புதுசா ஒன்ன கத்துக்கிறது நல்லதில்லையா என்று சொன்னார். அதை கேட்ட ரோகன் வேகமாக எழுந்து நின்று, நான் ஏதாவது கத்துக்கணுமா? ஆனா ஏன், நான் என்ன ஸ்வீட் கடையா வைக்க போறேன், ஸ்வீட் செய்ய கத்துக்கிறதுக்கு என்று சொல்ல விஜயேந்திரர் அவனை முறைத்து பார்க்க, அப்போது ஆகாஷ் சிரித்துக்கொண்டே ரோகனை பார்த்து, அப்பா அப்படி சொல்லல ரோகன், இப்ப நீ இத கத்துக்கிட்டா எதிர்காலத்துல ஓம் பொண்டாட்டிக்கு செஞ்சு குடுக்கறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாரு என்று சொல்லிக்கொண்டே சக்தியை நோக்கி கண்ணை காட்டினார். அதை கேட்ட ரோகன் வெட்கத்துடன் சக்தியை பார்க்க, அவனுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சக்தி வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். சக்தியின் வெட்கப்படும் முகத்தை பார்த்த ரோகனும் மகிழ்ச்சியடைந்து தன் மனதிற்குள், அப்போ உடனே கத்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக ஓடிச் சென்று விஜயேந்திரரின் தோளில் கையை வைத்து, நீங்க சொல்றதும் சரிதான் தாத்தா, நாம வேணும்னா இன்னைக்கு லட்டு செய்யலாமா, அன்னிக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்களும் தனியா கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு பிடிக்கல என்று கூறினான். ரோகன் வந்ததற்கான காரணத்தை விஜயேந்திரர் நன்றாக புரிந்து கொண்டார். விஜயேந்திரர் தீவிரமான முகபாவனையுடன் ரோகனை நோக்கி வாக்கிங் ஸ்டிக்கை காட்டி, ஏய் கேடி, நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டா படவா என்று சொல்ல, ரோகன் உடனே பயத்துடன் ஆகாஷ் பின்னால் ஒளிந்து கொண்டான். அதை பார்த்ததும் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அஜயும் எழுந்து கிச்சனுக்கு வந்து, சரி இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொல்லிவிட்டு விஜயேந்திரர் அருகில் வந்து நின்றான். விஜயேந்திரர் உடனே அவனை பார்த்து, நீ என்ன காரணத்துக்காக லட்டு செய்ய கத்துக்க வந்திருக்க? சொல்லப்போனா என்னோட 5 பேர பசங்களும் ரொம்ப விவரமானவங்க தான். ஒண்ணு மத்ததுக்கு சலிச்சதே இல்ல. ஒருத்தன் என் வாழ்நாள்ல பாதி நாள கல்யாணம் செஞ்சுக்காமலேயே கழிச்சுட்டான். இன்னொருத்தன் எதுவும் சொல்லாம ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணிட்டான். நீங்க 3 பேரும் எப்படி? தனுஷ் இன்னும் படிக்கிறதால எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடா தனுஷ், உனக்கு ஏதாவது ஆள் இருக்கா இல்லையா என்று கிண்டல் செய்தார் விஜயேந்திரர். எபிசோட் 170. விஜயேந்திரர் கிண்டல் செய்வதை கேட்ட சூர்யா கோபமாக, ஹலோ தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என்னோட லிஸ்ட் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு என்றான். அதை கேட்ட விஜயேந்திரர் சூர்யாவை முறைத்துப் பார்த்து, ஆமா, அந்த ஷார்ட் லிஸ்ட் தானே, அதுல யாரு என்ன எப்படி எதுவும் உனக்கு தெரியாது, அதுல யாருமே உனக்கு தகுதியானவங்களே இல்ல, நீ இப்பவே உனக்காக ஒருத்தர கண்டுபிடிக்கணும், இல்லன்னா நானே யாரையாவது பார்த்து உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லி தன் கையில் இருந்த தடியை பிடித்து நடந்து சென்றார். ஆகாஷ் அவரை பின்தொடர்ந்து சென்றதும் ரோகன் தனுஷின் காலரை பிடித்து தன்னுடன் இழுத்து கொண்டு, வா தம்பி, நீ மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா, எனக்கு எப்போ உன்னோட கல்யாண லட்டு கிடைக்கும்னு தெரியல, அது வரைக்கும் இங்க வந்து இந்த லட்ட செய் என்றான். தனுஷ் தனது காலரை விடுவித்துக் கொண்டு, ஏய் ரோகன், விட என்ன, இந்த லட்டெல்லாம் செய்ய எனக்கு டைம் இல்ல என்று சொல்ல, ரோகன் சிரித்தபடி, நீங்க மறந்துட்டீங்களா தம்பி, உங்களுக்கு டைம் வந்துடுச்சு, ஆனா இந்த லட்டு செய்யறதுக்கு பதிலா ஏன் குழந்தைக்கு தேவையானதை செய்ய ரெடியாகிக்கோ என்று சொன்னதும் அதை கேட்ட தனுஷ் கோபத்துடன் ரோகனை துரத்திக் கொண்டு ஓடினான். எல்லோரும் அங்கிருந்து சென்றதும் சூர்யா தலையை சொரிந்து கொண்டு, நண்பா, உனக்கு அப்படி தோணுதா, இந்த மாதிரி டயலாக நாம இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம்ல, ஆனா இப்போ அது நமக்கில்ல என்றான். அதை கேட்ட அஜய் அவனை பார்க்க, திடீரென அனன்யா, அஜய், சூர்யா மூவரும் சேர்ந்து ருத்ரனை திரும்பி பார்த்தனர். ஆனால் ருத்ரன் மிகவும் அலட்சியமாக எதையோ யோசித்தபடி வெளியில் பார்த்துக்கொண்டு மனதில் ஆழமாக எதையோ நினைத்துக் கொண்டிருந்தான். நீண்ட நேரம் எல்லாருடனும் வெளியில் அமர்ந்திருந்த ருத்ரன் பிறகு ரெஸ்ட் எடுக்க அனன்யாவை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். தன் அறையை பார்த்ததும் அனன்யாவின் சோர்வு சில நொடிகளில் மறைந்தது. அவளுக்கும் ருத்ரனுக்கும் இந்த அறையுடன் நிறைய நினைவுகள் இருந்தன. அனன்யா வயிற்றில் கை வைத்து அமைதியாக சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ருத்ரன் பின்னால் வந்து அவளை தூக்கிக் கொண்டு அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, என்ன பாக்குற பொண்டாட்டி என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டுச் சிரித்த அனன்யா அவன் கழுத்தை இறுக்கமாக பற்றிக் கொண்டு, நான் என்னோட ஞாபகங்களை நினைச்சு பாக்குறேன், சில சமயம் உங்க ஆபீஸ், சில சமயம் இந்த ரூம், நம்மளோட அந்த சந்தோஷம் எல்லாமே இப்ப கனவு மாதிரி இருக்கு ருத்ரன் என்றாள். அதை கேட்ட ருத்ரன் கண்களை மூடி அந்த கனவை உணர்ந்து, நானும் நினைச்சு பார்த்தேன், வெரி இன்ட்ரெஸ்டிங், நானும் நம்ம ரூமும் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, ஐ மிஸ் யூ சோ மச் என்று சொன்னான். அவனது வார்த்தைகளை கேட்ட அனன்யா தன் கையை உயர்த்தி
ருத்ரனின் கன்னங்களைத் தொட்டு அவளும் கண்களை மூடிக்கொண்டு ஐ டூ மிஸ் யூ ருத்ரன் என்றாள். இருவரும் சிறிது நேரம் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து அன்புத் தழுவலில் மூழ்கியிருந்தனர். அந்த அறையில் அவளின் இதயத் துடிப்பின் ஓசையும் அவளின் மூச்சுக்காற்றின் வாசனையும் மட்டுமே இருந்தது. அப்போது அனன்யா ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். அதைக் கேட்ட ருத்ரன் கண்களை திறந்து பார்க்க அனன்யா அவனது நெற்றியில் ஊதி சிரித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த ருத்ரனும் தன் தலையை கோதிவிட்டுச் சிரித்தான். பின்னர் அனன்யாவை படுக்கைக்கு அருகே அழைத்துச் சென்றான். அப்போது அனன்யா வயிற்றில் கை வைத்து சிரித்துக்கொண்டே, இங்க பாருங்க என் பையனோட கோவத்த எப்படி எட்டி எட்டி உதைக்கிறான் பாருங்க. அம்மா, தாத்தா, அப்பா எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு என்ன அடிக்கிறான் என்று சொன்னாள். அதைக் கேட்ட ருத்ரனும் அவள் வயிற்றில் கை வைத்து, அவன் யாரோட பையன், அப்படித்தான் அதட்டி கேப்பான் என்று பெருமிதமாக சொல்ல, அனன்யா உடனே அவன் கையை தட்டிவிட்டு, என்னோட பையன் என்றாள். அதற்கு ருத்ரன் தன் புருவத்தை உயர்த்திப் பார்த்து, சரி, ஆனா உன்னோடது மட்டும்தானா என்று கேட்க, அனன்யா வேகமாக தலையை ஆட்டி, ஆமா, என் பையன்தான் என்று சொன்னவள் பிறகு முகம் சுளித்துக் காட்டி, ஆனா செய்யறது பண்றது கோவம் எல்லாமே அப்பாவோடது. பாருங்க, எல்லார் மேல இருக்கிற கோவத்தை என் மேல மட்டும் காட்டுறான். எல்லாரோட கவனமும் அவன் மேல மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறான். இதென்ன பிடிவாதம் என்று சொல்லி தலையில் கை வைத்து பெருமூச்சு விட்டவள், ஐயோ கடவுளே, இவன் இப்பவே இப்படி செஞ்சா பொறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானோ என்று சலிப்புடன் கூறினாள். அதைக் கேட்ட ருத்ரன் புன்னகையுடன், அப்படி என்ன என் குழந்தை பண்ணிட்டான் என்று கேட்க, அனன்யா வேகமாக தலையை ஆட்டி கண் சிமிட்டியபடி, அன்னைக்கு நடுராத்திரி ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சது உங்க பிடிவாத குணம் இருந்ததாலதான். அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான். அவனாலதான் நான் காலையில எழுந்திருக்கிறதே இல்ல. நைட்டு கூட சந்திரன் கூட ஆக்ஷன் படமெல்லாம் பார்த்துட்டு அவனோட எவ்ளோ சண்டை போடுவேன் தெரியுமா என்று சொல்லி பாவமாக பார்த்தாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன், சரி சரி, உன்னோட குழந்தைதான், ஆனா குணம் என்னோடது, போதுமா என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு அனன்யாவின் முகம் மலர்ந்தது. உடனே அவர்களின் பேச்சு வேறு பக்கம் திரும்ப அனன்யா ருத்ரனிடம், சரி, நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போறீங்களா? உதய் வேற கால் பண்ணியிருந்தாரு என்று சொன்னாள். அனன்யா பேச்சை மாற்றுவதை பார்த்த ருத்ரன் லேசான புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு அவளின் தலையில் லேசாக தட்டிக் கொடுத்து, இல்ல, நான் ஆபீஸ் போகல, மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். ருத்ரன் அவளது கர்ப்ப காலத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதால் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கப் போவதாகச் சொன்னதும் அனன்யா கொஞ்சம் திகைத்துப் போனாள். மேலும் நாள் முழுவதும் அவனது கண்காணிப்பில் இருப்பது அனன்யாவிற்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். எனவே அவள் வேகமாக தலையை ஆட்டிவிட்டு, இல்ல, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. எப்படியும் டெலிவரி டைம் லீவ் எடுப்பீங்க இல்லையா? இப்ப 5 மாசம் தானே ஆகுது. இப்ப என்னால தனியா சமாளிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்க தான் தாத்தா, அப்பா, ரோஹன் எல்லாரும் இருக்காங்க இல்லையா? நீங்க இந்த சாக்கு போக்கெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போங்க. ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்தாச்சு என்றாள். அனன்யா இவ்வளவு பதட்டமடைவதை பார்த்து ருத்ரன் மனதிற்குள் சிரித்தான். பிறகு அனன்யாவை கிண்டல் செய்யும் விதமாக, அதனால என்ன இருக்கு பொண்டாட்டி, என்ன இருந்தாலும் நான் தானே முதலாளி, நான் போகலன்னா எனக்கு என்ன சம்பளமா குறைக்க போறாங்க என்று சொல்லிக்கொண்டே வசதியாக படுக்கையில் படுத்துக்கொண்டு இரு கைகளையும் தலைக்கு பின்னால் வைத்து, அப்படியே பணம் வரலனா கூட என்ன, உன் புருஷன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொல்லி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் என்றவன் அனன்யாவை தன் பக்கம் இழுத்தான். உடனே அனன்யா வேகமாக அவனிடமிருந்து விலகி படுக்கையிலிருந்து அவனை எழுப்பி, ரெஸ்டா? என்ன ரெஸ்ட்? நாள் முழுக்க எதுக்காக வீட்ல இருக்கணும்? நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்க இங்க இருந்துட்டா உங்க வேலையை யார் செய்வாங்க? நம்ம ஆபீஸா இருந்தாலும் நீங்க போகணும் இல்லையா என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன், நீ சொல்றதும் சரிதான், ஆனா நான் ஆபீஸ் போனா நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவல்ல என்று கேட்டான். அனன்யா தன் கூர்மையான கண்களால் அவனை முறைத்துப் பார்த்து, நீங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போறீங்கல்ல, அப்புறம் நான் எப்படி உங்களை மிஸ் பண்ணுவேன் என்றாள். அவள் சொன்ன விளக்கத்தை எல்லாம் கேட்ட ருத்ரன், அப்படின்னா நான் ஆபீஸ் போகணும்னு சொல்ற, அதானே என்று கேட்டவன் வேகமாக கொஞ்சம் குனிந்து அனன்யா வயிற்றின் அருகில் சென்று, பாருடா, அப்பாவை ஆபீஸ் போக சொல்லி உங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சரி, நான் இங்க இல்லைன்னு அம்மாவை ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடாது, சரியா? அப்பா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உங்களை பார்க்க ஓடி வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேற அனுமதி கேட்பது போல அனன்யாவை பார்த்தான். அதை பார்த்த அனன்யாவுக்கு சிரிப்பு வந்தது. அவள் ருத்ரனை கட்டிலில் தள்ளிவிட்டு அவன் மார்பில் சாய்ந்து, இன்னையிலிருந்து இல்ல, நாளையிலிருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்க என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் ஏதோ யோசிப்பது போல, இப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்க, அனன்யா தன் உதடுகளை அவனது உதடுகளில் வைத்து அழுத்தி அவன் அதற்கு மேலே பேசுவதை தடுத்தாள். பிறகு
ஒரு நீண்ட இனிய இதழ் முத்தத்தை கொடுத்துவிட்டு, "ஒன்னும் சொல்ல வேணாம், என்னோட இருங்க" என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அதைக் கண்ட ருத்ரன் அவளை தன் இரு கைகளினால் இறுக அணைத்துக் கொண்டு நெற்றியில் முத்தமிட்டான். இருவரும் மீண்டும் ஒருவரையொருவர் கட்டியணைத்து தன்னை மறந்து படுத்திருந்தனர். மௌனமான இந்த தருணத்தை இருவருமே ரசித்துக் கொண்டிருந்தனர். மறுபுறம் ருத்ரனின் வீட்டில் சக்தி தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு தன் வீட்டிற்கு செல்ல கிளம்பிய போது ரோஹனிடம் சொல்லிவிட்டுச் செல்ல அவனை தேடினாள். ஆனால் ரோஹன் எங்குமில்லை. அவன் அவனுடைய போனையும் எடுக்கவில்லை. இதை பார்த்த சக்தி குழப்பத்துடன் காரிடாரில் நடந்து வந்து அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கை அவளை இறுக்கமாக பிடித்து தூணின் பின்னால் அழைத்துச் சென்றது. முதலில் சக்தி லேசாக அலறினாள். பிறகு யாரென புரிந்து, "உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா?" என்று கேட்டு முறைத்துப் பார்க்க ரோஹன் மென்மையாக புன்னகைத்து, "நீ உன்னோட இதயத்துல தேடியிருக்கணும். ஒருவேளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கலாம்" என்றான். அவனுடைய இந்த வரிகளை கேட்ட சக்தி சிரித்துக்கொண்டே அவன் கன்னங்களை கிள்ளி, "ஓஹோ மை டியர் டார்லிங், இந்த டயலாக் எந்த படத்துல வருது?" என்று கேட்க ரோஹனும் பாவமான முகபாவனையுடன், "என்ன? எந்த படத்துலயா? எவ்ளோ கஷ்டப்பட்டு நானே யோசிச்சு சொல்றேன். படத்துல வந்ததுன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறியே" என்று சொன்னான். பிறகு அவளின் கையை பிடித்துக்கொண்டு ரொமான்டிக்காக பார்த்து, "சரி அதெல்லாம் விடு. நாமளும் ஏன் எங்க அண்ணன் அண்ணி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? என்ன மாதிரி அழகாவும் உன்ன மாதிரி புத்திசாலியாவும் கடின உழைப்பாளியாவும் உன்னை உருவாக்க கூடாது?" என்று சொல்லிவிட்டு ரோஹன் எதையோ யோசிக்க, அதற்குள் சக்தி அவனை தன் இரு கைகளினாலும் பின்னுக்கு தள்ளி சற்றே ஆச்சரியத்துடன், "உன்னோட கற்பனை குதிரை கடிவாளம் இல்லாம ரொம்ப வேகமா போகுது. கொஞ்சம் அத பொறுத்துக்க சொல்லு. இன்னும் இதுக்கு டைம் இருக்கு" என்று சொன்னாள். அதை கேட்ட ரோஹன் முகத்தை இறுக்கமாக ஒரு குழந்தையைப் போல வைத்துக்கொண்டு, "அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு இப்பவே வேணும். ப்ளீஸ் சக்தி" என்றான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சக்தி, "என்ன ப்ளீஸ்? இதென்ன கடையில வாங்கி கொடுக்கிற பொருளா? நீ என்கிட்ட கேட்டதும் நான் எங்க இருந்தாவது எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்கு, இல்லனா உடனே என் பாக்கெட்ல இருந்து எடுத்து தர்றதுக்கு" என்று சொல்லிக்கொண்டே தன் தலையில் அடித்துக் கொண்டவள், "இந்த பையன் நிஜமாவே லூசா இருக்கான். எப்ப எத கேட்கணும்னு கூட தெரியல" என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ரோஹன் அவள் புலம்புவதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஏனெனில் சக்தி உண்மையில் அவன் சொன்னதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டாள். அவன் சிரிப்பதை பார்த்த சக்தி குழப்பமான முகபாவனையுடன் அவனை பார்க்க, ரோஹன் அவள் கன்னங்கள் இரண்டையும் கிள்ளி அவள் உதடுகளில் லேசாக முத்தம் கொடுத்தவன், "ஓஹோ மை டியர் சக்தி, நான் சும்மா கிண்டல் பண்ணேன். ஆனாலும் நீ புலம்பும்போது ரொம்ப அழகா இருக்க. நானே ஒரு குழந்தை, அதுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தையா? இப்போதைக்கு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஜூனியர் ருத்ரன் வரப்போறாரு. இதுவே எங்களுக்கு போதும். அதனால நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நீயும் சீக்கிரம் அவனுக்கு சித்தி ஆயிடு. அப்புறம் அவனோட சித்தப்பா வேற எதையும் ஆசைப்பட மாட்டான்" என்று சொன்னான். முதலில் அவனுடைய குறும்புத்தனத்தை நினைத்து சக்திக்கு கோபம் வந்தாலும் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ரோஹனின் கண்களை அன்பாக பார்த்து அவனை நெருங்கியவள் அவன் முகத்தை தன் விரலால் மெதுவாக தள்ளிக்கொண்டே, "சரி" என்றாள். அதை கேட்ட ரோஹன் தன் சிந்தனையில் மூழ்கிப் போக சக்தி அவன் தலைமுடியை வருடிக் கொடுத்து, "அப்படின்னா சித்தியால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி மாமாவ சீக்கிரம் அழைச்சிட்டு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லு" என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே ஓட ஆரம்பித்தாள். முதலில் ரோஹன் அவள் இப்படி ஓடுவதைக் கண்டு குழப்பமாக பார்த்தான். ஆனால் அவள் சொன்னதன் அர்த்தம் புரிந்ததும் அவனும் உற்சாகமாகி அவளை துரத்திக் கொண்டு ஓடினான். அடுத்த நாள் காலை ருத்ரன் அலுவலகத்திற்கு கிளம்பினான். ஆனால் அனன்யாவிற்கு ஒரு நீண்ட லிஸ்ட் சொல்லி அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ளச் சொன்னான். இதனால் அனன்யா முதலில் வருத்தப்பட்டாள். ஆனால் ருத்ரனின் அக்கறையான குணம் அவளுக்கு பிடித்திருந்தது. ருத்ரன் வெளியேறிய பிறகு அனன்யாவை ஒவ்வொரு நொடியும் விஜயேந்திரரும் ஆகாஷும் கவனித்துக் கொண்டனர். தன் மாமியார் இல்லை என்பதையே அனன்யா உணராத அளவிற்கு அனைவரும் அவள் மேல் அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தனர். இதனால் அனன்யா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ருத்ரன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஆபீஸ் வந்ததால் மிகவும் பிஸியாக இருந்தான். ஆனாலும் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை அனன்யாவிற்கு போன் செய்து விசாரித்தான். மேலும் மதியம் அவளுடன் சாப்பிடவும் வந்திருந்தான். மாலை நேரம் அனன்யா தோட்டத்தில் உட்கார்ந்து தன் வயிற்றில் கை வைத்து தன் குழந்தையின் அசைவுகளை உணர்ந்தாள். அனன்யாவின் இதயம் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது. வயிற்றில் குழந்தையுடன் வாழும் இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். கடந்த காலங்களில் அவள் பட்ட துயரங்களை இப்போது மயிலிறகால் வருடுவது போல அவளுடைய வாழ்க்கை இருந்தது. ருத்ரனின் அன்பும் அரவணைப்பும் தனக்கு மீண்டும் கிடைத்ததில் அனன்யாவுக்கு பெரும் மகிழ்ச்சி. நடந்த துயரமான சம்பவங்கள் ஒரு திருஷ்டியாக அவள் வாழ்க்கையை கடந்ததாக எண்ணிக்கொண்டாள்.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.